மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து மூந்துதல். இந்த பிரச்சனையுடைய ஆண்களை நாங்கள் 4 வகைகளாக பிரிக்கின்றோம். இன்று 4வது வகை ஆண்களை பார்க்க போகிறோம். அவர்களை நாங்கள் ப்ரீமேச்சுவர் லைக் ejaculatory dysfunction, premature like ejaculatory dysfunction என்று சொல்லுவோம். அதாவது இவர்கள் சாதாரணமானவர்கள் தான், ஆனால் இவர்கள் யோசித்துக் கொள்வார்கள் தனக்கு பிரச்சனை இருப்பதாக. இது ஒரு பாரதூரமான பிரச்சனை. இவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதோ அல்லது உளவளத்துணை கவுன்சிலிங் செய்வதோ அல்லது சைக்கோதெரப்பி மனநிலை ரீதியான ஒரு சிகிச்சை அளிப்பதோ ஒரு மிகவும் பிரச்சனையான விடயம். என்னென்றால் ப்ரீமேச்சுவர் லைக் இஜக்குலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன். இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருப்பதாக. உண்மையாக நேற்று என்னை ஒருவர் வந்து சந்தித்தார். அவருடைய வயது 84, அவருடைய மனைவியினுடைய வயது 82. இன்னுமே அவர்கள் மிகவும் அழகான ஒரு பாலியல் வாழ்க்கையை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் எங்கட நாட்டிலே, இலங்கையிலே. எனவே ஆணினுடைய கணவனுடைய வயது 84, மனைவியினுடைய வயது 82. அப்போது நான் அவரிடம் கேட்டபோது, உங்களுடைய மனைவிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா இதன் மூலம் என்று சொல்ல கேட்கின்ற போது அவர் சொன்னார், இல்லை, என்னுடைய மனைவிக்கு இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்வதற்கு மிகவும் ஆசை என்று சொன்னார். இதன் முடிவிலே நான் சொன்னேன், உங்களுடைய இந்த நீடிய ஆயுள், உங்களுடைய 84 வயசு 82 வயசு, இந்த நீடிய ஆயுளுக்கு முக்கிய காரணம் என்ன? இந்த செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்டரி லைஃப், அதாவது பாலியல் ரீதியான திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கை. இதுதான் இந்த உங்களுடைய இந்த நீண்ட ஆயுளுக்குரிய காரணம் என்று சொன்னேன். இது ஒரு உண்மையான கதை. எனவே இதிலே ஒரு விதமான வித்தியாசமும் கிடையாது. எங்களுடைய சில ஆண்கள் தங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருப்பதாக யோசித்துக் கொள்வார்கள். மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூட வெக்கம். சில பேருடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு கதைக்கின்ற போது கூட, ஐயா கொஞ்சம் நில்லுங்கள், என்னுடைய மனைவி பக்கத்தில் இருக்கிறார், என்னுடைய சகோதரன் பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லி நிறைய தூர இடத்துக்கு போய் கதைக்கிறார்கள். அதாவது வீட்டிலே இருந்து வெளியிலே போய்த்தான் கதைக்கிறார்கள். எனவே ஏனெனில் எங்களுக்கு இதை பற்றி கதைப்பதற்கு பயம், பிரச்சனை இருக்கிறது, ஆனால் கதைப்பதற்கு பயமாக இருக்கிறது. எனவே இந்த 4வது வகையான ஆண்கள் என்னவென்றால், இவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் சொல்லப்படும் இந்த IELT, இன்ட்ராவெஜைனல் இஜக்குலேட்டரி லேட்டன்சி டைம், அவர்களுக்கு 3 இருந்து 30 நிமிடங்கள் மட்டும் இருக்கும். உங்களை சொன்னேன், சாதாரணமாக இந்த EIELT, இன்ட்ராவெஜைனல் இஜக்குலேட்டரி லேட்டன்சி டைம், அதாவது விந்து வெளியேறுவதற்குரிய கால எல்லை 3 இருந்து 8 நிமிடங்களாக இருக்கிறது. ஆனால் இந்த 4வது வகையான ஆண்களுக்கு இது 3 இருந்து 30 நிமிடங்கள், அதாவது சாதாரணமாக இருக்கின்ற இந்த 8 நிமிடங்களையும் விட இவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் எல்லாம் சின்னது அரமணித்தியால் 30 நிமிடம் கூட மனைவினும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. என்றாலும் கூட இவர்கள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள்? தங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லித்தான் இவர்களுடைய பெரிய ஒரு குறைபாடாக, பெரிய ஒரு முறைப்பாடாக இருக்கிறது. எனவே இதற்கு நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இப்படிப்பட்டவர்களுக்கு உண்மையாக சொல்ல போனால் ஒரு விதமான மருத்துவ சிகிச்சை கூட இவர்களுக்கு தேவைப்படாது. அதே நேரம் இவருக்கு தேவையான கவுன்சிலிங் அல்லது உளவள துணை, அதே நேரத்திலே தேவையான சைக்கோதெரப்பி மனநிலை ரீதியான சிகிச்சைகள், ஆலோசனைகள் வழங்குவதன் மூலமாக இவற்றை நாங்கள் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் என்னிடம் சில பேர் ஆலோசனை கேட்கிறார்கள், சில பேர் வெளிநாடுகளிலிருந்து மருந்துகளை கூட பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சொல்லுகிறது என்னவென்றால், உடனடியாக இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று சொல்லி தயவு செய்து எவருமே எதிர்பார்க்க வேண்டாம். இது மேஜிக், அதாவது மாயஜால வித்தையிலே இந்த பிரச்சனையை எங்களாலே தீர்க்கவே முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இந்த பிரச்சனையில் இருந்து எங்களாலே விடுபட முடியும். எனவே தயவு செய்து குறைந்தது 3 மாதம் மட்டுமாவது, பலதரப்பட்ட விளம்பரங்கள் வருகிறது. இந்த விளம்பரங்களை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு நாள், அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு நாளிலே ஆங்கிலம் கதைக்கலாம், ஒரு கிழமையிலே ஆங்கிலம் கதைக்கலாம். அது எப்படியோ எனக்கு தெரியாது. அதே போல தான் இதுவும் என்று தயவு செய்து யோசிக்க வேண்டாம்.
அதை இப்போ நினைக்கவும் வேண்டாம். எனவே குறைந்தது 3 மாதங்களுக்கு நாங்கள் இந்த சிகிச்சைகளையும் இந்த கவுன்சிலிங் என்று சொல்லப்படுகின்ற உளவள துணையையும் நாங்கள் அளிக்கின்ற போது இதில் இருந்து எங்களால் விடுபட முடியும். எனவே இந்த ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷனில் விந்து முந்துதலுடைய பல பரிணாமங்களை நாங்கள் பார்க்கின்ற போது முதலிலே அதில் என்ன இருக்கின்றது என்றால், முதல் பரிணாமம் என்று சொல்லப்படுகின்ற போது இஜக்குலேட்டரி லேட்டன்சி, அதாவது விந்து வெளியேறுவதற்குரிய காலம். இதன் முதல்ல சொன்னேன் 3 to 8 நிமிடங்களாக. அதாவது இந்த இதிலே ஒரு சில பேர் கேட்கிறார்கள், ஐயா நான் ஸ்டாப் வாட்சை போன் பண்ணி கொண்டு மனைவியுடன் இருக்கட்டாண்டு கேட்பவர்கள் கூட எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் விதண்டாவாத்து கேட்கிறார்கள், உண்மையாக கேட்கிறார்களோ தெரியாது. இது மருத்துவ ரீதியில் இது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகத்தான் இருக்கின்றது. அப்படி நீங்கள் அப்படி செய்கின்ற போது கூட உங்களுடைய துணைவிக்கோ அல்லது உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய பெண் துணைக்கு நீங்களை சொல்லி போட்டு இப்படி இருக்கின்ற போது அதனுடைய அந்த கால எல்லையை உங்களால் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த கால எல்லையானது நீங்கள் மனைவியினுடைய இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இதில் இருந்து நாங்கள் நேரத்தை கணிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது உங்களுடைய மனைவியினுடைய வஜைனா யோனியினுள்ளே உங்களுடைய ஆண்குறியை செலுத்தி அந்த நேரத்தில் இருந்து உங்களுடைய விந்து வெளியேறுகின்ற அந்த டைமை தான், அந்த நேரத்தை தான் நாங்கள் இந்த இஜக்குலேட்டரி இன்ட்ராவெஜைனா இஜக்குலேட்டரி லேட்டன்சி டைம் என்று சொல்லுவோம். அதைத்தான் நாங்கள் முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு வகையானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் perceived inability to control the ejaculation என்று சொல்லுவோம். அதாவது இவர்களினாலே கன நேரம் தாக்கு பிடிக்க முடியும், ஆனால் அவர்கள் தாக்கு பிடிக்கின்ற அந்த நேரத்திலே நினைத்தால் உடனடியாக விந்து வெளியேறும். அவர்களாலே inability to control the ejaculation. இது மிகவும் முக்கியம். மனைவியுடன் 3 to 10 நிமிடங்கள் மட்டும் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் நினைக்கின்ற போது அந்த விந்து வெளியேறாது. நினைப்பதற்கு முதலே அவர்களை அறியாமலேயே இந்த விந்து வெளியேறிவிடும். எனவே உண்மையாக எங்களுக்கு ஒரு ஆணுடைய என்ன தன்மை இருக்க வேண்டும் என்றால், அவர் விரும்பியவுடன் அவருடைய அந்த விந்து வெளியேறுவதை நிப்பாட்ட வேண்டும். தேவையான அவள் விரும்பினால் விந்து வெளியேறலாம். இதுதான் ஒரு ஆணுடைய சாதாரணமான ஒரு தொகுதியாக இருக்கிறது, செயற்பாடாக இருக்கிறது, பிசியாலஜியாக இருக்கிறது முக்கியமாக. எனவே இதை பற்றி விளங்குவதற்கு பாரதூரமான பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதை சொல்லுகின்ற போது சில பேர் கேட்கிறார்கள், ஐயா உடனடியாகவே இதற்குரிய சிகிச்சை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று. அது சொன்னால் ஒரு விதமான பிரயோசனம் உங்களுக்கு கிடையாது. எனவே சில பேருக்கு என்ன இருக்கின்றது, அதாவது கனநேரம் இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் தங்களுடைய அந்த inability to control the ejaculation, அதாவது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த இதை வைத்திருக்க முடியாது. எனவே இத்தனை நிகழ்ச்சியை முடித்துக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றொரு அறிமுகப்படுத்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி தேவையானவர்கள் நேரில் தொடர்பு கொள்ளலாம். 094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.